தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமான நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து வந்திருக்கு. மிக முக்கியமான 3 நோட்டிஃபிகேஷன் நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதற்கு முன்பா நமக்கு நோட்டிஃபிகேஷன் நெறைய குடுத்துருந்தாங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு இப்போ. இதற்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது என்ன எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இதற்கு முன்னாடி குடுத்துருந்தாங்க. அதே மாரியான நோட்டிஃபிகேஷன் இப்போ ஒரு 3 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்டி கோட்டா வார்ட்ஸ் மெம்பர் வார்ட் ஸ்டூடண்ட் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு எலிஜிபிள் லிஸ்ட் இருக்கு. அதேபோல 7.5% ரிசர்வேஷன் கவர்ன்மென்ட் கோட்டா அதுக்குமே இருக்கு. அதேபோல எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டால அப்ளை பண்ண மாணவர்கள் இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கு. ஸோ இது எல்லாருக்குமே 3 வகையான கேட்டகரியில இருக்கிற 3 பேருக்குமே 3 வகையான நோட்டிஃபிகேஷன் எலிஜிபிள் லிஸ்ட் கேண்டிடேட் லிஸ்ட்ட குடுத்துருக்காங்க. ஸோ இதுல உள்ள போயிட்டு யாரெல்லாம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அப்ளை பண்ணீங்களோ, அந்த உள்ள லிங்க்குக்கு உள்ள போயிடுங்க. உள்ள போயிட்டு அந்த அந்த பேஜ்ல இருக்கிற லிங்க்குக்கு உள்ள போயிட்டு நீங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் இஷ்யூ இருக்கு. உள்ள போனீங்கன்னாவே தெரிஞ்சிரும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட்லாம் குடுத்து உள்ள போனீங்கன்னாவே, என்ன நீங்க அப்ளை பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும். உள்ள போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ட நீங்க திரும்ப அப்லோட் பண்ணணும். இது ஒரு வாய்ப்பு குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வாய்ப்பு. இத கண்டிப்பா மாணவர்கள் கண்டிப்பா பயன்படுத்தணும். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா, நமக்கு கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்தது. ஒவ்வொரு வருஷமும் கரெக்ஷன் விண்டோ குடுப்பாங்க. உங்களுக்கு எதெல்லாம் தவறா இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது இல்லையா? ஆனா இது பார்த்தீங்கன்னா, ஒரு வகையில அத விட நல்லதுன்னு கூட சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, அவங்களே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இல்ல. இதெல்லாம் எனக்கு குடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. யாருக்கெல்லாம் அந்த குறைகள் இருக்கு, டாக்குமெண்ட்ல என்னென்னலாம் இஷ்யூ இருக்கு, நீங்க உள்ள போய் பார்த்துட்டு, இந்த 3 கேட்டகரில இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே ஏன்னா அவங்க அப்ளிகேஷன் நம்பரோட குடுத்துருக்காங்க. அவங்க மட்டும் தான். எல்லாருமே கிடையாது. சோ அந்த அப்ளிகேஷன் நம்பர் குடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர்ல இருக்கிற மாணவர்கள் மட்டும் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அதுல இருக்கான்னு செக் பண்ணிட்டு, அப்படி இருந்ததுன்னா, அது உள்ள போயிட்டு அந்த பேஜ்ல இருக்கிற லாகின்க்கு உள்ள போயிடுங்க. லிங்க்குக்கு உள்ள போயிட்டு நீங்க அப்லோட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. லாஸ்ட் டேட் 19ஆம் தேதி. 19ஆம் தேதி சாயந்திரம் 5 மணிக்குள்ள நீங்க அப்லோட் பண்ணணும். இதற்கு முன்னாடி நமக்கு கவர்ன்மென்ட் கோட்டா, மேனேஜ்மென்ட் கோட்டா எல்லாத்துக்குமே குடுத்திருந்தாங்க எலிஜிபிள் லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல ஆஸ் யூசுவல் அது 18ஆம் தேதி டைம் இருக்குன்னா, அந்த 18ஆம் தேதி வரைக்கும் தான் அதுக்கு டைம் இருக்கு. அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ரைட்டுங்களா? இப்ப புதுசா ஒரு 3 நோட்டிஃபிகேஷன் குடுத்திருக்காங்க. இதற்கு தான் 19ஆம் தேதி சாயந்திரம் 5 மணி வரைக்கும் நமக்கு டைம் குடுத்திருக்காங்க. ஸோ அதனால இந்த ஒரு வாய்ப்பு மாணவர்கள் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்து நீங்க இத பயன்படுத்தணும். சரிங்களா? இது நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் இந்த நீங்க அப்ளை பண்றீங்க இல்லையா? அப்ளை பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்லாம் கரெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா, திரும்ப எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு, ஃபைனல் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நமக்கு மெரிட் லிஸ்ட் 25ஆம் தேதி நமக்கு வருது. ரேங்க் லிஸ்ட். 25ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே, இமிடியேட்டா நம்ம கட் ஆஃப் என்ன வரும், எந்தெந்த காலேஜ்க்கு என்ன கட் ஆஃப்ன்றத உடனே நம்ம குடுத்துருவோம். நம்ம சேனல்ல தொடர்ச்சியா நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதும், கவர்ன்மென்ட் காலேஜ் கிடைக்குமா அல்லது பிரைவேட் காலேஜ் தான் கிடைக்குமான்றத நம்மளால ஓரளவு 98% 95 டூ 98% எக்ஸாக்ட்டா சொல்ல முடியும். சரிங்களா? அதனால தவறாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டா வச்சுக்கோங்க. ஆ ஃபர்தரா வரப்போற வீடியோக்கள் எல்லாமே தொடர்ச்சியா நீங்க பாருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நெறைய மாணவர்கள் தெரியாம இருந்ததுன்னு சொன்னா, இந்த வீடியோவ நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கட்டும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.